சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக நடத்தப்படுகிற ஜாய் டு த வேர்ல்டு இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்ல நிகழ்ச்சிகளை அருமையான பிள்ளைகள் வழங்கினார்கள். பாடல்கள் மூலம், நடனத்தின் மூலம் இயேசுவின் அன்பையும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தம்பி பால் தியாகு அவர்களும் அருமையாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அந்த சந்ததியை குறித்தும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளும்படி அருமையாய் சுவிசேஷத்தை நமக்கு சொன்னார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியம் தொலைக்காட்சிக்கு எம்டியாக இருந்து இந்த ஊழிய பணியை செய்து கொண்டிருக்கிற சகோதரர் ஐசக் அவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஒரு தொலைக்காட்சியில் அதுவும் இந்த எம்டியாக பொறுப்பில் இருப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதுவும் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் சேராதபடி நடுநிலைமையோடு செய்திகளை சொல்லுகிற ஒரு சேனலுக்கு பொறுப்பாக இருப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனாலும் அதை தாங்கள் தைரியமாக சந்தித்து நிற்க ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் கூட இருப்பது ஒன்றுதான். அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து இயேசுவனிடத்தில் ஜெபிப்பதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதும் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்கிற ஒரு காரியம்தான் அவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இதில் ஒன்றிணைந்து நிற்கிறதுனால அவங்க அதை முன்னேற்றி எடுத்து செல்ல முடிகிறது. அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவளோடு இணைந்து நிற்கிற போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் ஒரு மனமாய் நின்று இது தேவனுடைய காரியம் என்று செய்கிறதற்காக இதில் பலவிதமாக விளம்பரங்கள் எல்லாம் கொடுத்து இந்த உற்சாகத்தோடு இந்த காரியத்தை செய்வதற்கு உதவி செய்கிற பல நிறுவனங்கள், விசேஷமாக ஆச்சி மசாலா அன்பு சகோதரர் அவர்கள், ஷெல்டன் பிரதர், நிறைய பேர் வந்து இங்கே வந்தீர்கள். உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளையின்படி, கர்த்தர் கொடுத்த ஒரு திட்டத்தின்படி தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. யார் இதை ஆரம்பித்தா? அது யாருடைய மனசில் தோன்றினதென்றால் ஆண்டவர் தான் இதை ஆரம்பிக்க வைத்தார். இது அவருடைய மனதில் இருந்த திட்டம். ஆகவே இது வெற்றியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள், சபை, நம்முடைய குடும்பம், கிறிஸ்தவ நிறுவனங்கள் இதை பற்றி மாத்திரமே அறிந்திருந்தால் போதாது. காரணம், இயேசு கிறிஸ்து அவர் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது அவர் மனதுருகினார். தேவையோடு மக்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று மனதுருகி அற்புதம் செய்து அவருடைய தேவைகளை சந்தித்தார். ஜனங்கள் மெய்ப்பின்னலாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்று மனதுருகி அவர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கித்தார். இந்த மாதிரி முழு சமுதாயத்தின் மீது இயேசு அக்கறை உள்ள ஒரு தேவன் என்பதை வேதத்தில் நாம் அறிகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாமும் அந்த அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சமுதாயத்தில் நடக்கிற ஒரு தீமை, ஒரு வேதனையான காரியத்தை பார்க்கும்போது இதெல்லாம் உலகத்தில் நடக்கத்தான் செய்யும் என்று சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் பாதிக்கப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள், பாதிக்கப்படுகிற கிராமங்கள் இருக்கிறார்கள், அதில் பாதிக்கப்படுகிற ஏழை மக்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி அநீதியினாலே பாதிக்கப்பட்டு கலங்குகிற மக்கள் இருக்கிறார்கள். சமுதாயத்தில் அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இயேசு கிறிஸ்து அக்கறை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுடைய நீதி அவளுக்கு மறுக்கப்பட்டால் அது தேசத்தில் ஒரு சாபத்தை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே ஏழைகளுடைய நீதிக்காக போராடுகிறவர்களும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் சத்தியம் தொலைக்காட்சி ஆண்டவர் ஏற்படுத்தி வெறும் கிறிஸ்தவ செய்திகளை மாத்திரம், பைபிள் வசனத்தை மாத்திரம் பேசி கொண்டிராதபடி சமுதாய மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு தேவன் இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகிறார். இது சமுதாயத்திலே ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் நல்ல மாற்றத்தையும் உண்டாக்கி கொண்டிருப்பதை காண முடிகிறது. ஏனென்றால் இந்த விழிப்புணர்வு அவசியம். மக்கள் மத்தியிலே
நடைபெற்று கொண்டிருக்கிற காரியத்தை குறித்த விழிப்புணர்வு அவசியம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி அதற்காய் போராடி கொண்டிருக்கிறது. அதற்கான வெற்றிகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். நான் போகிற இடங்களில் சில கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் கூட வந்து, சில பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட வந்து சத்தியம் தொலைக்காட்சியினுடைய அந்த செய்திகளை குறித்து சந்தோஷமாய் பேசுவதை பார்க்கும்போது என் உள்ளம் மகிழுகிறது. ஜனங்களுக்கு, சமுதாயத்திற்கு அவசியமான காரியத்தை இந்த தொலைக்காட்சி செய்கிறது என்று சொல்லி அவர்கள் பாராட்டும் போது உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் இன்னும் ஒரு 10% தான் கடந்து வந்திருப்போம். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற திட்டத்தில் இன்னும் 90% செய்ய வேண்டும். நாம் சாதித்து விட்டோம் என்று சொல்லிவிட முடியாது. சாதனைகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டிய காரியம் ஏராளம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை முன்னணியில் நின்று செய்கிற பிள்ளைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் சர் ஐசக் பிரதருக்காக, அந்த குடும்பத்துக்காக நாம் அதிக பாரம் எடுத்து தினமும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை சத்தியம் தொலைக்காட்சியின் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அதை செய்யவும் இல்லை. புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக செய்யவும் இல்லை. அல்லது கருப்பு பணம், கள்ளப்பணத்தை பாதுகாக்க ஒரு மீடியாவை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாம் செய்யவில்லை. எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், பணபலமும் இல்லாதபடி இயேசு ஒருவரை வைத்தே நாம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் தொடர்ந்து அதற்காக ஜெபிக்க வேண்டும். இப்போ நான் பெரிய பிரசங்கத்தை நான் பண்ணவில்லை, ஏனென்றால் ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது. ஒரு 10 நிமிடம் உங்களோடு ஆண்டவர் பேசும்படிக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் இவ்வளவு நேரம் ஆன பிறகும் ஒரு சிறு கூட்டம் நீங்கள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு இந்த உலகத்தில் அவதரித்த உடன் முதலாவது செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மந்தையை காத்து கொண்டிருக்கிற, வயல்வெளியில் இருக்கிற அந்த ஏழை மெய்ப்பர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அது உலகத்திற்கே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி. தேவ தூதர்களால் பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு செய்தி. அந்த செய்தியில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் சொன்ன முதலாவது வார்த்தை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இயேசு என்கிற இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லும் முன்னால் முதலாவது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். காரணம், அந்த தேவதூதன் நின்றதை பார்த்தவுடன் ஏதோ என்று அவர்கள் பயந்து கலங்கினார்கள். ஆகவே முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு வார்த்தை, உங்களுக்கு அவசியமான ஒரு வார்த்தை, இங்கே வந்திருக்கிற யாரோ ஒருக்கு தேவையான ஒரு வார்த்தை. ஏனென்றால் இன்றைக்கு பயமில்லாத மனிதர்களை காண்பது அரிதாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளியிலே சந்தோஷமாய் காணப்பட்டாலும், வெளியிலே மற்றவர்களோடு பழகும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதை போல அவன் காணப்பட்டாலும், அல்லது சந்தோஷமாய் நண்பர்களோடு கூட இருந்தாலும், இரவு தனிமையாய் படுக்கைக்கு போகும்போது அவன் தனித்திருக்கிற சமயத்தில் தான் அந்த பயம் உள்ளத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு பயம், அது வியாதியை குறித்த பயமாயிருக்கலாம். இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை என்ன என்கிற பயமாயிருக்கலாம். அல்லது ஒரு பொல்லாத மனிதர்களை குறித்த பயமாயிருக்கலாம். காரணமில்லாமல் உங்களை பகைக்கிற, காரணமில்லாமல் உங்களை குறை சொல்லுகிற, காரணமில்லாமல் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஒரு மனிதனால் வருகிற உபத்திரவத்தினால் அடுத்து நமக்கு என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயமாக இருக்கலாம். அல்லது அசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு பயம், ஒரு மரண பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், அந்த பயமாக இருக்கலாம். அல்லது உங்களுடைய தேவைகளை குறித்த ஒரு பயம், நாளைக்கு இவ்வளவு தேவை இருக்கிறதே, கடன் கொடுத்தவர்கள் வந்து விடுவார்களே, கடனை திருப்பி செலுத்த நமக்கு மார்க்கமில்லாமல் இருக்கிறதே, ஆகவே அதனால் நமக்கு ஒரு அவமானம் வந்து விடுமோ, இனி நம்ம வாழ முடியுமோ என்கிற ஒரு பயம்.
இந்த மாதிரி பலதரப்பட்ட பயத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை எங்கும் இந்த நாளிலே பார்க்க முடிகிறது. அதுவும் சென்னையிலே 2 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்தால் பாதி பேருக்கு உறக்கம் போய் விடுகிறாரு, பயம் சூழ்ந்து கொள்கிறாரு. வீட்டை சுற்றிலும் தண்ணீர் வந்து விடுமோ, வெள்ளம் வந்து விடுமோ, நமக்கு அடுத்து என்ன ஆபத்தோ என்கிற பயந்து பயந்து வாழ்கிற மக்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வரைக்கும் அந்த பயம், ஆட்சி எவ்வளவு நாள் நிலைக்குமோ, பதவி எப்போ போய்விடுமோ அந்த பயம் அவர்களுக்கு. செல்வந்தர்களுக்கு பயம், நம்முடைய வீட்டுக்கு ரைடு வந்து விடுமோ, அல்லது இந்த அதிகாரி வந்து விடுவார்களோ, இந்த மாதிரி வந்தால் என்ன செய்வது என்கிற ஒரு பயம். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சூழ்நிலையில் பயத்தை கொண்டு வருகிறாரு. ஏதோ ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கிறாரு. சிலருடைய வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் பயம் உண்டாகும். ஒரு காரணமும் இல்லை, ஆனால் உள்ளத்தில் பயம் இருக்கிறது. எதுக்காக பயப்படுறீங்கன்னு கேட்டால், சூழ்நிலை பார்த்தால் எனக்கு பயப்படுகிற ஒரு சூழ்நிலையும் இல்லை, ஆனால் என் உள்ளத்தில் ஒரு பயம் வருகிறது, இரவு என்னால் தூங்க முடியவில்லை, அப்படி சொல்லுகிறவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு ஃபேக்ட்ரியில் ஆஃபீஸராய் பணி செய்யக்கூடிய ஒரு நண்பர் ஒரு நாள் என்னை சந்திக்கும் போது சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை மற்றவர்கள் சொல்லக்கூட பயமாக இருக்கிறது என்றார். என்ன பிரச்சனை என்று கேட்டேன். எப்பொழுதுமே ஒரு மரண பயம் எனக்குள் இருக்கிறது. நான் வீட்டை விட்டு வெளியே போனால், ஒருவேளை பஸ்ஸில் ஏறினால் அது விபத்துக்குள்ளாகி நான் மரித்து விடுவேனோ என்கிற பயம் உண்டாகிறது. சரி, நடந்து போகலாம் என்று நடந்து போனால் ஏதாவது வாகனம் வந்து என்னை இடித்து நான் மரித்து விடுவேனோ என்ற பயம் உண்டாகிறது. ஆஃபீஸில் போய் உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தால் அந்த ஃபேன் அருந்து என் தலையில் விழுந்து மரித்து விடுவேனோ என்ற பயம் உண்டாகிறது. அதாவது ஒவ்வொரு காரியமும் பயத்தை கொடுக்கிறாரு. அவர் சொன்னது வேதனையான ஒரு காரியம், இரவு நான் படுக்க போகும்போது கண்ணை மூடி தூங்குவதற்கு எனக்கு பயம். ஒருவேளை நான் தூங்கும் போதே என் உயிர் போய்விட்டால் என்கிற பயத்திலேயே நான் வெகு நேரம் விழித்திருப்பேன் என்பதாக ஒரு வேதனையோடு சொன்னார். எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியம்! பயம்தான் மிகப்பெரிய ஒரு கொடூரமான வேதனை கொண்டு வருகிறாரு. அதனால் தான் வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீங்கள் பயத்தில் வாடுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. காரணம் என்ன தெரியுமா? 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது. ஒரு மனிதனுக்குள் ஒரு பயம் என்று ஒன்று வந்துவிட்டால் அது மிகவும் வேதனையானது. அவனுடைய சந்தோஷம் போய்விடும், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை போய்விடும், அவனுடைய மன மகிழ்ச்சி போய்விடும். அதனால் படித்து கொண்டிருந்தால் படிப்பு பாதிக்கப்படும், அவன் தொழில் செய்து கொண்டிருந்தால் தொழில் பாதிக்கப்படும், வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையில் பாதிப்பு உண்டாகும். அந்த பயத்தின் நிமித்தமாய் சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்குள்ளுமே அந்த பாதிப்பு உண்டாகிவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? கடன் நம்மை தலைக்கு மேல் இருக்கிறது, கடன்காரர்கள் வந்து விடுவார்களோ, அந்த பயம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அல்லது அசுத்தாவினால் உண்டாகிற இந்த பயம், எப்படியெல்லாம் கலக்கத்தில் இருக்கிறோம் என்று அநேகர் வேதனைப்படுவதுண்டு. எனக்கு அன்பானவர்களே, பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க இரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பயத்தை மாற்றி ஒரு பயமற்ற வாழ்க்கை கொடுப்பதற்கு. இந்த பயம் எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தது? முதல் பயம் மனிதனுக்குள் எங்கே எப்படி வந்தது? அதனுடைய வேறு எங்கே என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் அந்த பயத்திலிருந்து சுலபமாய் விடுதலை பெறலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 தான் அது எழுதப்பட்டு இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு உலாவும்படி கடந்து வருவார். ஒவ்வொரு நாளும் ஆதாமும் ஏவாளும் மகிழ்ச்சியோடு காத்திருப்பார்கள். ஆண்டவர் எப்பொழுது வருவார்? ஒரு தகப்பனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளைப் போல ஆண்டவரோடு நடந்து மகிழ்ந்திருந்தார்கள். அந்த நாளை நினைத்து பாருங்கள். ஆதாம் ஏவாளுக்கு எதை குறித்த பயமுமே கிடையாது. பயமற்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் கொடுத்திருந்தார். வியாதி குறித்த பயம் இல்லை, சிங்கம் புலிகள் எல்லாம் இருக்கிறது, துஷ்ட மிருகங்களை குறித்த பயம் இல்லை.
அசுத்த ஆவிகளை குறித்த பயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. இப்படி எதை குறித்துமே பயமில்லாத ஒரு மன மகிழ்ச்சியான நாட்கள், அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் மனிதனுக்கு கொடுப்பதற்கு பயமற்ற வாழ்க்கை கொடுக்கத்தான் ஆண்டவர் விரும்பினார். அப்படித்தான் ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவருக்கே பயந்து ஒளிந்து கொண்டார்களாம். காரணம் என்ன? பாவம். பாவம் உள்ளே பிரவேசித்த போதுதான் பயம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது. பாவம்தான் மனிதனுடைய பயத்திற்கு முதலாவது முக்கியமான காரணம். அவன் எப்பொழுது கர்த்தருடைய கற்பனையை மீறினானோ பயம் உள்ளத்தில் வந்து விட்டாரு. நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆண்டவரிடத்திலேயே சொல்லுகிறான். அன்றைக்கு ஆரம்பித்த பயம் தொடர்ச்சியாக வியாதியினால் பயம், மரணத்தை குறித்த பயம், அசுத்தாவிகளை குறித்த பயம், இது எப்படி உள்ளே வந்தது? சாத்தான், பொல்லாத பிசாசானவன் மனிதன் சந்தோஷமாய் இருப்பதை கண்டு பொறாமை கொண்டு எழும்பினான். ஆண்டவர் என்னை பரலோகத்திலிருந்து தள்ளி என்னை சாத்தானாக நான் மாறும்படி செய்துவிட்டார். மனிதன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான், ஆகவே அவனுடைய சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும். அவனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்தால் பயம் வந்துவிடும், பயம் வந்தால் சந்தோஷம் போய்விடும். ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கும்படி படைத்த மனிதனை வேதனைக்குள்ளாக்க வேண்டும் என்று சாத்தான் தந்திரமாய் பாவத்தை கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையை பயத்தினாலே பாழாக்கி விட்டான். அதற்கு பின்னால் இருக்கிறவன் பிசாசானவன். ஆகவேதான் அசுத்த ஆவிகள் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறார். பிசாசு தான் பயத்துக்கு பின்னால் இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், பயப்படாதுங்க, பயப்படாதீர்கள் என்ற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்றைக்கு சாத்தான் பாவத்தினால் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தான். அந்த ஆணிவேரை அறுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். மனிதனை இந்த பயத்தில் இந்த விடுதலையாக்கி அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, ஒரு தைரியமான வாழ்க்கையை ஒரு கொடுக்க வேண்டும் என்று அவரே மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். சாத்தானை சிலுவையில் அவர் எதிர்கொள்ளுகிறார். பயப்படும்படியான நெருக்கத்தை பிசாசு உண்டாக்கினாலும் அவர் சிலுவையை தைரியமாக எதிர்கொண்டு மனிதர்களை இந்த பாவம், பயம் என்கிற வேதனையிலிருந்து விடுவிப்பதற்காக தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுக்கிறார். சாத்தானுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டு அவனுடைய வல்லமைகளை அவர் மேற்கொண்டு அவனுடைய கிரியைகளை அவர் அழித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் பயத்திலிருந்து முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவன் பாருங்க, இந்த ஒரு மனிதனை பாருங்க, கையில் எத்தனையோ கயிறு கட்டி இருக்கிறான், எத்தனையோ விதமான பொருட்களை வச்சுருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டால் பயம். இதை கட்டிக்கிட்டால் அவங்களுக்கு பயம் இருக்காது. இது அப்போ ஒன்று கட்டினா பரவாயில்ல, இல்லை 10 கட்டி இருக்கிறான் கலர் கலராக. ஆனாலும் பயம் தீர்ந்துட்டா பயம் தீரவில்லை. எந்த குறுக்கு வழியும் கிடையாது. மந்திரம் பில்லி சுனித்தனால பயம் அதிகமாகவே தவற போகாது. இந்த மனிதன் பயத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி, பொல்லாத பயத்தை கொண்டு வந்த சாத்தானை ஜெயித்த இயேசு மாத்திரம்தான் ஒரு மனிதனை பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். அவனுக்குள்ள ஒரு மன தைரியமும் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதற்குத்தான் தேவன் மனிதனாக வந்தார். இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி பயப்படாதிருங்கள் என்கிற ஒரு செய்தி. இன்றைக்கு யாரோ ஒருவர் இங்கே பயந்து கொண்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய தேவை, கடன் பிரச்சனை, கடன் பாரம், மனிதர்கள், எதை குறித்த பயமாகவும் இருக்கலாம், மரண பயமாக கூட இருக்கலாம். இயேசுவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் ஒருவர் தான் பயத்திலிருந்து மெய்யான விடுதலை கொடுத்து உங்களை மகிழ்விக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இதே சென்னை பட்டணத்தில் ஒரு பிரபலமான மனிதர் ஒருவருக்கு ஜெபம் பண்ண வேண்டுமென்று எனக்கு செய்தி சொல்லப்பட்டது. அவர் கிறிஸ்துவை அறியாதவர், அவர்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவருடைய வீட்டிற்கு போய் ஜெபம் பண்ண வேண்டும். காரணம், அவங்களே விரும்புகிறாங்க, யாராவது ஒரு கிறிஸ்தவ ஊழியர்கள் வந்து எங்களுக்காக ஜெபிப்பார்களா என்று ஒரு நண்பர் அவங்க வீட்டுக்கு என்னை அனுப்பினார்கள். பெரிய குடும்பம், வசதியான குடும்பம், பெரிய ஒரு டாக்டராக இருக்கிறவங்க. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரை முன்ன பின்ன தெரியாதவர்கள் அந்த வீட்டுக்கு என்னை அழைத்திருக்கிறாங்க ஜெபம் பண்ணுவதற்கு.
அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை, அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் என்று நான் காத்திருந்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அப்பொழுது சொன்னார் ஒரு வார்த்தையை, நீ அந்த வீட்டுக்கு போய் அவளை சந்திக்கும் போது நீங்கள் பயப்படுகிறபடி உங்களுக்கு எதுவும் சம்பவிக்காது, நீங்கள் பயப்படுகிற காரியத்தை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார், அதை மாத்திரம் சொல் என்று ஆண்டவர் சொன்னார். சரி ஆண்டவரே என்று போனேன். அவங்க எதுக்கு பயப்படுறாங்க அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை, இதை சொல்ல போதும், அவ்வளோதான். அந்த வீட்டுக்கு போனேன். அவங்க ரொம்ப பாரம்பரியமான பக்தி உள்ள குடும்பத்தை சார்ந்தவர்கள், வீட்டையே கோயிலாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். என்னை நான் போனபோது ஒரு மத போதகன் என்கிற நிலைமையில் ரொம்ப மரியாதையோடு வரவேற்று என்னை உட்கார வைத்து முன்னால் உட்காரக்கூட பயந்து தயங்கினார்கள். நான் அவளை சொன்ன, உட்காருங்க, உங்களைப் போல நானும் ஒரு மனிதன் தான் என்று சொன்ன பிறகு உட்கார்ந்தார்கள். அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் சொன்னேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை எனக்கு தெரியாது, நானும் உங்களை பார்த்ததில்லை, நீங்களும் என்னை பார்த்ததில்லை, ஆனால் ஒரு கிறிஸ்தவ நண்பர் சொன்னதுனால, நீங்கள் விரும்பினதுனால நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் காலையில் ஜெபம் பண்ணும்போது இயேசு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஆனால் அது முதல்ல உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் என்று, நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்று உங்களுக்கு சம்பவிக்க போவதில்லை, அதை நன்மையாக இயேசு மாற்றுவார்னு சொன்னேன். அவருடைய கண்ணிலே கண்ணீர் பெருக்கெடுத்தார். கொஞ்ச நேரம் அமைதியாகிவிட்டார்கள். அவங்க கண்ணீர் நிறைந்த கண்களோடு கூட என்னை நோக்கி பார்த்து சொன்னார்கள், உண்மையாகவே நான் மரண பயத்தோடு இருக்கிறேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க அவங்களுடைய பிரச்சனை. அவங்களே பெரிய ஒரு மருத்துவர், அவங்களுக்கு ஒரு வியாதி. அந்த டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மரண பயம் வந்து விட்டார். நான் சொன்னேன், இயேசு உங்களை சுகமாக்கி விடுவார், எனக்கு அற்புதம் செய்தார், மரணப்படுக்கை எனக்கு மாற்றினார் என்று நான் சொன்னபோது இயேசுவை பற்றி கவனமாய் கேட்டார்கள். நாம் ஜெபம் பண்ணலாம் என்று சொன்னபோது, என்ன பண்ணணும், ஜெபிக்கிறேன்னா என்ன பண்ணணும், நாங்கள் முட்டி போடணுமா அல்லது உட்கார்ந்துருக்கணுமா, அவங்க ஒன்றுமே தெரியலை அவங்களுக்கு. நான் சொன்னேன், பரவாயில்ல, நின்று கொள்ளுங்கள், நாம் நின்று கொண்டு இப்போ ஜெபிக்கிறோம், இயேசுங்க இருக்கிறார், இயேசுவே என்னுடைய பெயர் எனக்கு சொல்லுங்கள், இயேசுவே என்னை தொடும், என்னை குணமாக்கும்னு சொல்லுங்கன்னு. சரி அப்படின்னு சொன்னார்கள். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். நான் சொல்லிட்டு வந்தேன், அடுத்த முறை நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் மாற்றத்தை சொல்லுவீர்கள் என்று சொல்லிவிட்டு போனேன். அதே மாதிரி அடுத்த முறை பார்க்கும்போது அவனுடைய சரித்த அந்த வியாதியை ஆண்டவர் மாற்றி போட்டார் என்றார். அவனுடைய பயம் நீங்கி எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு வேத புஸ்தகம் வாங்கி கொடுக்க நான் போனபோது எழும்பி நின்று 2 கரம் நீட்டி அந்த பைபிளை வாங்கின விதம் இருக்கிறாரு, அவ்வளோ சந்தோஷம் அவர்களுக்கு. எனக்கு அன்பாங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த மெய்யான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, இந்த மெய்யான ஆண்டவரை அவர் மூலமாய் கிடைக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உலகம் ஏங்கி கொண்டு இருக்கிறாரு. பாருங்கள், அவ்வளவு தாகத்தோடு அந்த மக்கள் இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. இதுக்கு தான் இயேசு வந்தார், மனிதனுடைய பயத்தை மாற்றி அவனை மகிழ்விப்பதற்காக. இன்னைக்கு ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உங்களை பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், மகனை பயப்படாதே, மகளை பயப்படாதே. அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து விட விரும்புகிறார். நீங்கள் பயமில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். பயத்திலேயே மிக கொடூரமான பயம் மரண பயம். ஒரு மனிதனுக்குள்ளே மரண பயம் வந்துவிட்டால் அதுதான் மிக கொடூரமானது. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே இந்த மரண பயத்தை கொடுத்து தான் அவனை பாதித்து விடுகிறான். ஆனால் மரண பயத்திலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. என்னால் அவர்தான் மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா, மரணத்தை ஜெயித்தவர். நிறைய பேர் மரண பயத்தோடு இருப்பாங்க. மரண நேரம் நெருங்கிவிட்டாலே ஒரு பயம் உண்டாகும், கலக்கம் உண்டாகும். ஆனால் இயேசு உள்ளத்தில் வந்துட்டா மரண பயம் மாறிவிடும். என்னுடைய தாயார் அவங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக தான் நான் இயேசுவால் தொடப்பட்டு சுகம் பெற்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து சில வருஷங்கள் கழித்து தான் அவங்க வேதம் வாசித்து இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சமீபத்திலே தான் அவர்கள் கர்த்தருக்குள்ளே அவள் நித்திரை அடைந்தார்கள். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு முன்னால் 4 மாதங்கள் மரண படுக்கையில் அவங்க வியாதி படுக்கையில் இருந்தால். வியாதி என்றால் எந்த கொடூரமான வியாதியும் அல்ல, சரீரம் பலவீனப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான படுக்கையில் இருந்தார்கள். நான் அடிக்கடி அந்த நாட்களை போய் சந்திக்கும் போது பார்த்தேன், 4 மாதங்கள் ஆகிவிட்டதை, படுத்த படுக்கையில் இருக்கிறார்களே என்று. ஏதாவது ஒரு வேதனைப்படுகிறார்களா,
ஒரு பயம் இருக்கிறதா என்று அவளோடு பேசி பார்த்தேன். அவங்களுக்குள்ள ஒரு வேதனையும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. சொன்னாங்க, ஆண்டவர் என்னை எப்போ எடுத்துக்கொள்ளுவாரப்பா, நான் ஆண்டவர்கிட்ட போகணும், என்னை எப்போ எடுத்துக்கொள்ளுவார், அதை கேட்டு சொல்லு. நான் சொன்னேன், அப்படி கேட்கக்கூடாது, அவருக்கு சித்தமான நேரம் எடுத்துக்கொள்ளுவார், நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. சரி என்று துதித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் கூட அவங்களை கவனித்த என் மனைவிகிட்ட நான் கேட்டேன். என் மனைவி தான் அடிக்கடி போய் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பாள். மரணத்து குறித்த பயமே அவருடைய உள்ளத்தில் வந்ததில்லை. ஐயோ நான் சாக போகிறேன் என்று அவங்க கலங்கினதும் இல்லை, எந்த ஒரு சரீர வேதனையும் பட்டதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். மரணத்தை தைரியமாய் சந்திக்க முடியும், மரணத்தை தைரியமாய் சந்திக்க முடியும். இயேசு கூட இருந்தால் அந்த பயம் நீங்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பயம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கலாம். இயேசு அந்த பயத்தை உங்களுடைய உள்ளத்தை விட்டு எடுத்து விட விரும்புகிறார். அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார். மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். இங்கே யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தினால பயந்து பயந்து கலங்கி நிற்கிறீங்க. அது உங்களுடைய வியாதியை குறித்ததாக இருக்கலாம், உங்களுடைய தேவைகளை குறித்ததாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸை குறித்ததாக இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனை. இப்போ கண்களை மூடுங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குது, இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும்னு விரும்பினா உங்களுடைய இருதயத்தில் கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு, இயேசுவே இந்த பயத்தை என் இருதயத்திலிருந்து எடுத்து விடும். இனிமேல் எனக்குள்ள இந்த பயம் இருக்கவே கூடாது. வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், மரண பயம், அசுத்தாவை குறித்த பயம், ஒரு பயமும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை தந்துவிடும் என்று இருதயத்தில் கை வைத்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, எங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் இறங்கி வந்தவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மரண பயத்தில் இருந்தும் பலவிதமான பயத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை விடுதலையாக்கி மகிழ்விப்பதற்காக நீர் இந்த உலகத்தில் எங்களைப் போல ஒரு மனிதனாய் வந்து சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தீரே, சாத்தானை ஜெயித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் யார் யார் உள்ளத்தில் ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு நிற்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே, நீ பயப்படுகிறபடி உனக்கு ஒன்றும் சம்பவிப்பது இல்லை. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகளை தொடுவதாக. யார் யார் பயத்தில் கலங்கி நிற்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை விட்டு அந்த பயம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தை கொண்டு வந்து வாதிக்கிற போலாத சாத்தானுடைய கட்டுகளை அறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமுள்ள கரம் இவர்களை தொடட்டும். அந்த பயம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். வியாதி நிமித்தமாய் உண்டான பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் சுகம் உண்டாவதாக. அந்த மரண கட்டுகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீரத்தில் ஒரு பூரண சுகமும் ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளை குறித்து, பண பிரச்சனைகளை குறித்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. அந்த தேவைகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த பயம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். நீர் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்குவீராக. கடன் பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கி அந்த வறுமைகள் நீங்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தகப்பனே, குடும்பத்தில் வந்திருக்கிற பிரச்சனை, வியாபாரத்தில் வந்திருக்கிற பிரச்சனை, பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற பிரச்சனைகள் எது பயத்தை கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த பயம் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளத்தை விட்டு அந்த பயத்தை எடுத்து போடுவீராக. இப்பொழுதே உம்முடைய வல்லமை அவளை தொடுவதாக. ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய உள்ளத்தை நிரப்புவதாக. பயம் விலகி ஒரு மன தைரியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். மரண பயத்தை கொண்டு வந்து வாதிக்கிற பொல்லாத ஆவிகள், மந்திர பெல்லிசோனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்தில் வந்த ஒருவராவது பயத்தோடு இந்த இடத்தை விட்டு திரும்பவே கூடாது. ஒரு மன மகிழ்ச்சியோடு, விடுதலை பெற்ற சந்தோஷத்தோடு, மன தைரியத்தோடு செல்லும்படியாய் ஒரு அற்புதம் இந்த பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். நீர் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பயத்தின் சூழ்நிலைகள் மாறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த விடுதலை காணட்டும், சுகத்தை காணட்டும், அவருடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கட்டும். நீ பயப்படுகிறபடி உனக்கு ஒன்றும் சம்பவிப்பது இல்லை. கர்த்தர் நன்மையானதையே உனக்கு தருவார் என்ற வாக்குத்தத்தத்தோடு உம்முடைய பிள்ளைகளை நான் அனுப்புகிறேன். சூழ்நிலைகள் மாறுகிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள் மறைகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படுகிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஆசீர்வதியும் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவளை நீ தொட்டு அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்தை மாற்றி ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி ஆசீர்வதியும். அப்படியே ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இந்த சத்தியம் தொலைக்காட்சியில் பணி செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, நியூஸ் வாசிக்கிறவங்க, கேமராமேனாய் பணி செய்கிறவர்கள், நியூஸ் எடிட்டராக இருக்கிறவர்கள், ஆண்டவரே, இரவு பகலாக இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்வதற்காக இதில் பணியாற்றுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லாதபடி, அவருடைய குடும்பத்தில், அவருடைய பிரயாசத்தில் தைரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும்படி ஆசீர்வதியும். எம்டி அவளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். பயப்படுகிற எந்த சூழ்நிலை வந்தாலும் மன தைரியமாய் நிற்கவும், பயத்தை ஜெயித்து மேற்கொள்ள கிருபை தாரும். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தையின்படி ஒன்றும் உடைய பிள்ளைகளை தொடுவதில்லை. பாதுகாத்து நடத்தும். ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதியும். பாடல் பாடி, நடனமாடி இந்த பிள்ளைகளை மகிழ்வித்த, சந்தோஷத்தை வெளிப்படுத்தின எல்லாரையும் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.